கமெண்டில் யார்? உமா மகேஸ்வரி என்ன கேட்டிருக்கீங்க? என் மருமகன் ஜாதகம் 10/8/1995 மதியம் 3:54 திருச்சி. ஓகே. குருதசை எப்படி இருக்கும்? பொருளாதார வளர்ச்சி பற்றி கூறவும். மருமகன் ஜாதகம் கேட்டிருக்கீங்களா? சரி. பொருளாதார வளர்ச்சி வந்துட்டாலே 10ஆம் பாவத்தை பார்க்கணும். தொழில் 2, 6, 10ஆம் பாவங்களா சீர்தூக்கி பார்த்தாலே பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். இது ஒரு அஸ்திவாரம் தான். அதுக்கப்புறம் நடக்கிற தசை ரெண்டையும் பார்க்கணும். ஸோ குருதசை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க, பார்க்கலாம். உமா மகேஸ்வரி உங்கள் மருமகன் ஜாதகத்தை பார்க்கலாம். நீங்கள் சொன்ன டேட் ஆஃப் பர்த் டைம் அந்த இதில் பார்க்க போனால் இந்த ஆப்பில் அடித்து பார்த்தா அந்த ஜாதகம் தான் வருது. சரிங்களா? அதனால் எதுக்கும் வாக்கியம் மூலமாக கணிக்கப்பட்ட ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் கொடுங்க. அதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடலாம். ஆனால் இது வந்து மிக துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஜாதக பலன் இதில் ஓரலாக பார்க்க முடியும். வாக்கிய பஞ்சாங்கம் மூலமாக கணிக்கப்பட்ட ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா பலன் துல்லியமாக இருக்கும். சரிங்களாம்மா? அது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். சரி. உமா மகேஸ்வரி உங்கள் மருமகனுடைய ஜாதகத்தை பாருங்கள். லக்கணம் வந்து தனுசு லக்கணம் ராசி தனுசு லக்கணம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் 7.5 நாட்டு சனியில் ஜென்மச்சனி முடிஞ்சு போக்கு சனி ஆரம்பிச்சிருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னமும் தான் படிப்படியாக முன்னேற்றம் வரக்கூடிய நேரம் ஆரம்பிச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து வருங்காலங்கள் பொதுவாகவே கோச்சார ரீதியாகவே எடுத்து பார்க்க போனால் எதிர்காலங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறது கோச்சாரம் சொல்லுது. சரி. இதுக்கு அடுத்தபடியாக தசை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துக்கிடுவோம். சரிங்களா? வாங்க. தனுசு லக்கணம் ராசி மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படின்னு எடுத்து பார்ப்போம். திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறதா ஜாதகம் சொல்லுது. திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் உங்கள் மருமகன் பேர் நீங்கள் கொடுக்கல. சரிங்களா? உங்கள் மருமகன் வந்து திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறதா நீங்கள் அனுப்பின அந்த டைமுக்கும் தேதிக்கும் வருது. சரி. திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் எடுத்து பார்க்கணும்னா ஆரம்பத்தில் சந்திரதசை செவ்வாதசை ராகுதசை 2023 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. ஆமாம். இப்போ வந்து குருதசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க போல இருக்குது. ஆமாம். குருதசை எப்படி இருக்கும்? பொருளாதார வளர்ச்சி பற்றி கூறவும். ஓகே. அப்போ ராகு திசையில் எப்படி என்ன ஏது நிலவரம் என்ன? ராகு தசை ராகு எங்கே இருக்கார்? லக்கணத்துக்கு 11ல் ராகு திசை இவருக்கு நல்லா தானே இருந்திருக்குது. அப்படி ஒன்றும் ஒரு மோசமான அமைப்பு ஒன்றும் இல்லையே. ராகு சித்திரை சுவாதி செவ்வா ஒன்றும் அப்படி ஒன்றும் மோசமான நிலைமை இல்லை. ராகு திசையே ஒரு நல்ல திசையாக தான் இருந்திருக்குது. மிக மிக நல்ல திசையாக தான் ராகு திசை நடந்திருக்குது. கடந்து வந்த தசையே ரொம்ப சூப்பர் தசையாக தான் இருந்திருக்கு. அதிலே வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்திருக்காங்க. அப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்க்க போனால் ஏஜ் 95 2015 20 25 29. ஆமாம். இப்போ 29வது வயசு ஓடிட்டுருக்கு உங்கள் மருமகனுக்கு. 29ன்னு எடுத்து பார்க்க போனால் இதுக்கப்புறம் எதிர்கால வாழ்க்கை 16 வருஷம் குருதசை. குரு யார்? 1 4 குரு 4ஆம் வீட்டே பார்க்காரு. 12ல் மறைஞ்சிருந்து சனி பார்க்காரு. சனி பார்த்தாலும் புதன் பார்வை வாங்கின சனி தான். பெரிய ப்ராப்ளம் இல்லை. குரு 1 4ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டை போய் அவர் நண்பரோட வீட்டில் தான் இருக்கிறாரு. 12ல் மறைஞ்சாலுமே அவர் டோட்டலாக வலிமை இழக்கலாம். பகை நிசம் பெறலாம். சரிங்களா? விசாகம் அனுசம் சனி சாரம். சனி 3ஆம் வீட்டிலேருந்து புதன் பார்க்காரு. நல்லா இருக்கம்மா. உங்கள் மருமனுடைய ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எதிர்கால வாழ்க்கை பிரைட்டாக இருக்குது. லக்கணம் தனுசு லக்கணம். நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. அதாவது இந்த ஜாதக ரீதியாக அதாவதுங்கம்மா உங்கள் மருமகனுடைய ஜாதகத்தில் குறைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்கணாதிபதி 12ஆம் வீட்டில் போனாலுமே லக்கணாதிபதி சொல்லக்கூடிய அந்த குருவோட பார்வையே வந்து 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டில் மறைஞ்ச சூரியன் சுக்கிரன் 2 கிரகத்துக்குமே கிடைக்குது. குரு பார்வை இருக்கிறது ஒரு வகையில் விசேஷம்னு சொன்னாலும் லக்கணம் சூப்பராக இருக்கிறது தான் நல்ல ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் உங்கள் மருமகனுடைய ஜாதகத்தில் குருவோட பார்வை 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டில் மறைஞ்ச கிரகத்துக்கு கிடைக்குது. அதனால் தோஷங்கள்னு சொல்கிறதுக்கு எதுவும் அந்தளவுக்கு இடம் இல்லை. நல்ல ஜாதகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறது திரிகோண ஸ்தானம் சொல்லக்கூடிய 1 5 9ஆம் வீட்டில் போய் சுபகரங்கள் இருக்கிறதே வந்து ஒரு நல்ல நிலைமை தான். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் போய் வலுப்பச்சு, அதாவது கேந்திர பலம் மாரி தான் இருக்கிறாரு. பரவாயில்லையே, நல்ல ஜாதகமாக இருக்குதா. கடந்து வந்த திசையும் கூட சூப்பராக தான் இருந்திருக்குது. ஆவரேஜாக எடுத்து அதாவது ஜாதகத்தை ஓரலாக எடுத்து பார்க்க போனால் இந்த ஜாதகம் பாருங்கள், சந்திர அதியோகம் சொல்லக்கூடிய பௌர்ணமி முழுக்க பௌர்ணமியில் தான் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. அப்படி ஒன்றும் ஒரு மோசமான காலகட்டங்களோ ஒரு சுமாரான ஜாதகமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாதகத்தில் இடமே கிடையாது. ரொம்ப சூப்பரான ஜாதகம். இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து யதார்த்தமாக எப்போவாது கமெண்டில் உள்ள கிளையண்ட்டுகளுக்கு வந்து பலன் சொல்லுவது வழக்கம்.
தச்சலாக பார்த்த உங்களுடைய ஜாதகத்துக்கு என்னை அறியாமலே தான் நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்போ இந்த ஜாதகருக்கு உள்ள யோகம்தான் அதை எடுத்து என்னை பலன் சொல்ல வைக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ உங்கள் மருமகனுடைய ஜாதகம் ஓரலாக பார்க்க போனாலே பௌர்ணமி யோகம் இருக்குது. குரு 12 மறைந்திருந்து ஜாதகத்தினுடைய யோகத்தை பலப்படுத்துகிறார். அதுதான் உண்மை. லக்கண திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகளை வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் போய் திக்பலம் பெற்று, இன்னும் சொல்லப்போனால் கேந்திர பலம் பெற்று சூப்பராக இருக்கிறாரு. 9ஆம் வீட்டு அதிபதி 8ல் போயிட்டாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட 8ஆம் வீட்டில் போன அந்த 9ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சுபகரகமான சுக்கிரனை கூடி குருவோட பார்வையில் இருக்கிறாரு. மிக மிக சூப்பராக இருக்கிறாரு, அருமையாக இருக்கிறாரு. இதைத்தான் ஆதித்ய குருஜி சுபபலம் பெருந்தி இருக்கிறாரு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாப்பில். அந்த அமைப்பில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சூரியனுடைய வலிமை தான் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்குன்னு எடுக்காதீங்க. 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிற சூரியன் கிட்ட தான் அதிக சுபபலம் வச்சிருக்கிறாரு. நல்லா இருக்குதுமா. எதிர்கால வாழ்க்கை ரொம்ப பிரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாதிப்புகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஜாதகம் நல்லா இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். பொருளாதார நிலையை பற்றி கேட்டிருந்தீங்க. சரி பொருளாதார நிலை டக்குன்னு பார்த்தீங்களா, ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னு மைண்ட் செட்டை அப்படி விட்டுட்டேன். பொருளாதார நிலையை பற்றி கேட்குறீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் ஆட்சி பலம் வச்சு தான் இருக்கிறாரு. 2ஆம் வீட்டில் பௌர்ணமி சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. குரு 12ஆம் வீட்டில் மறைஞ்சு நான் தான் இருக்கிறாரு. 6ஆம் வீட்டு அதிபதிக்கும் 8ல் போகிறாரு. ஆனாலும் 8ஆம் வீட்டில் போகிறதுக்கு குரு பார்வை இருக்குது. ஓகே. 10ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருக்கிறாரு. அதாவதுங்க, பொருளாதார நிலை அப்படின்னாலே வருமானத்தை கைக்கிங்க, கொடுக்கல் வாங்கல், அதுதான் பொருளாதார நிலை. நீங்கள் கேட்கக்கூடிய பாயிண்டே அதுதான். பொருளாதார நிலையில் ராகு திசையில் நல்லா தான் ஓரளவுக்கு நார்மலாக போயிருக்கும். இதுக்கடுத்து வரக்கூடிய குரு திசை உங்களுக்கு நல்லா, அதாவது உங்கள் மருமகனுக்கு நல்லா தான் இருக்கும். குரு இல்லையா, என்னதான் குரு காரக ரீதியாக அவர் பணத்துக்கு அதிபதி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணத்துக்கு அதிபதி அவர் நீசமோ பகையோ பெற்றிருந்தால் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். மற்றபடி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் குத்தந்தான். 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். பகை நீசம் அல்லது ராகு கூடி சனி செவ்வாய் பார்வையில் மிக மிக மோசமான அமைப்பு அப்படி பார்க்கணும். இந்த இடத்துல சனி பார்க்காரு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் சனி பார்வை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மோசத்தை தரக்கூடிய, மிகப்பெரிய கெடுதலை தரக்கூடிய நிலையில் சனி பார்வை இல்லை. சரிங்களாமா? அதுதான் நீங்களாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். குருதசை உங்களுடைய மருமகனுக்கு மிகவும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கக்கூடிய நிலையில் தான் குரு இருக்கிறாரு. 16 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சனி தசையும், வேலை திசைக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையும் மிக அற்புதமான திசையாக இருக்குது. சனி 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று அவர் 3ஆம் வீட்டில் ஆட்சி பலம் வச்சு 7, 10ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் தனித்து இருந்து அந்த சனி பார்ப்பதும் மிக அற்புதமான அமைப்பாக இருக்குது. அதனால் வேலை திசையை காட்டிலும் சனி திசையில் தான் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை அந்த ஜாதகர் அடையக்கூடிய ஒரு பலம்லாம் இருக்குது. பௌர்ணமி சந்திரன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன் 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டு. ஆனாலும் அங்கே சுப சந்திரனாக இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு மோசமான அமைப்பு, வாழ்க்கையில் கீழ்த்தரமான அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லாயிருக்கும். சரிங்களா? பொருளாதார நிலை உயரக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். அதிலே உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். 9ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் மறைஞ்சு குரு பார்வை இருக்குது. பாக்கியம் உண்டு, பணம் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சரிங்களா? 11ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால இதற்கு முன்னாடி இருந்த தசை ராகு தசை, அதுக்கப்புறம் இப்போ ஆரம்பிச்சிருக்க தசை வேலை தசை. இந்த தசையில் நார்மலாக ஓடும். பொருளாதார வீழ்ச்சி இருக்காது, பொருளாதார வளர்ச்சி ஆவரேஜாக இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 100க்கு ஒரு 70% இருக்கும். சரி, அதற்கு மேலே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறது சனி திசையில் தான். ஸோ இந்த வேலை திசையில் ஜாதகர் கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. சரிங்களா? நல்லா இருக்குது. எதிர்கால வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றிங்க.